எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் சொன்னேன். என்னன்னா ஃபேக் ஜிபிஎஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த ஃபேக் ஜிபிஎஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து ஃபேக் லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ சில நேரம் வந்து நம்ம சில இடங்களில் வந்து தேவைக்காக போய் சொல்ல வேண்டியது இருக்கும். சப்போஸ் நம்ம ஆஃபீஸில் இருப்போம், வீட்டில் இருப்போம், அங்கே ஆஃபீஸ்லேருந்து கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை விஷயமா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா நான் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறப்ப, சப்போஸ் நம்பாத பாஸ் யாராவது இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாய்ப்பு இல்லை, மேபி இப்படி கேட்குறவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்முடைய லொக்கேஷன் ஆன் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருந்தோம்னா, ஸோ அந்த வீட்டோட லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன செய்யும்னா காட்டும். வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு நீங்கள் எதில் ஷேர் பண்ணுறீங்களோ அது அப்படி காட்டும். ஸோ நீங்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி காட்டணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நியூசிலாந்தில் இருக்கிறேன், ஜப்பானில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட்டாக வந்து காட்டுறதுக்காக கூட நம்ம ஒரு ஃபண்ணுக்காக இது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம்னா ஃபேக் ஜிபிஎஸ் வந்து நம்ம லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம செல்லில் வந்து காட்டலாம். அதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம பாஸ்க்கோ இல்லை யார் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, உங்கள் செல்லில் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஃபுல்லாக வந்து என்ன வச்சுக்கணும்னா, இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல்லு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய செல்லுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து அபவுட் ஃபோனுங்கிறது வந்து எல்லா செல்லுலேயுமே இருக்குது செட்டிங்ஸ்குள்ளே. ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். தட் இஸ் RAM, ROM அண்ட் வெர்ஷன்ஸ். ஸோ இந்த வெர்ஷன்ஸ் வந்து ஒரு 1 or 2 to 5 டைம்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ என்ன வரும்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நோ நீட் ப்ரொசீட் வித் திஸ் ஆப்ரேஷன்ஸ், யூ ஆர் ஆல்ரெடி எ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டிடுச்சு. ஸோ நான் இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கே இருக்குன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் சொல்லி இருக்கும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ODM. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் ஜஸ்ட் வெயிட். ஸோ சர்ச்சில் வந்து நம்ம ஃபேக் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் தெரியுதுங்களா? ஸோ இந்த செல்லுலர் ஃபோனில் வந்து ஒரு ஸ்மைலி வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது நீ மற்ற ஜிபிஎஸ் வேலை செய்யும், பட் இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபேக் ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டெமோக்காக காட்டுறதுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன காட்டும்னா, ஸோ ஓப்பன் லொக்கேஷன் செட்டிங் காட்டும். ஜிபிஎஸ் இஸ் டிசபிள்ட். நம்ம நார்மலாக வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லொக்கேஷன் சர்வீஸ் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ரீசென்ட்லி ஆப்பில் போய் என்ன செய்யலாம், திரும்பி அந்த டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணால் போதும். ஸோ அது எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடுங்க. அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாதான் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் திரும்பியும் வீடியோ வந்து ப்ரீவியஸ் சைடு கொஞ்சம் உள்ள முன்னாடி போய் பாருங்கள். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க.
இந்த செலக்ட் மோக் லொக்கேஷன் ஆப்னு இருக்கும். ஸோ ரீவோக் யூஎஸ்பி அதில் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மோக் லொக்கேஷன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா இந்த டீபக்கிங் பார்த்தீங்க ரன்னிங் சர்வீஸுக்கு யூஎஸ்பி டீபக்கிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்களா டீபக்கிங். ஸோ அந்த இதில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் மோக் லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஃபேக் ஜிபிஎஸ் பார்த்தீங்களா, ஸோ அது காட்டும். ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா ஃபேக் ஜிபிஎஸ், ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஏதோ ஒரு லொக்கேஷன் வச்சுக்கிறேன். ஸோ எந்த லொக்கேஷன் வச்சுக்கலாம், ஸோ ஜெர்மனி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஜெர்மனி வைக்கிறேன். ஸோ ஜெர்மனி வச்சுட்டு இந்த ப்ளே பட்டன் வந்து நான் அமுத்தினா ஓகே. ஸோ பட்டன் மட்டும் அமுத்தினா இந்த ஃபுல்லாக எனக்கு என்ன க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து நார்மல் விண்டோ வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து நான் யாருக்காவது ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய லொக்கேஷன் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ வாட்ஸ்அப்பில் போய் ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் இங்கே இருக்கிறேன் ஐம் ஹியர் அப்படின்ட்டு, ஸோ ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். ஸோ அதில் லொக்கேஷன் இருக்கும், லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இது எந்த இடம் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நார்மலாக வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹிந்துஸ்கான், ஸோ அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. பட் இது ஃபெர்னா அப்படிங்கிற ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸோ நான் ரொம்ப சின்னதாக வச்சு காட்டுறேன். ஸோ ஜெர்மனி பக்கத்தில். ஓகே, ஸோ ஜெர்மனி பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஜஸ்ட்டு வந்து நான் ஷேர் லைவ் லொக்கேஷன்ஸ் இல்லைனா சென்ட் யுவர் லொக்கேஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த லொக்கேஷன் சைடு போயிடும். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம இந்த மேப் மட்டும் நான் கிளிக் பண்ண போகிறேன். நார்மலாக கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஜிபிஎஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது அவங்க இதுலேயும் சரி நம்ம இதுலேயும் சரி, நான் நார்மலாக நம்ம மேப்லேயே சொல்கிறேன், நான் ஃபேக் ஜிபிஎஸ் கூட போல். ஸோ அவங்க இதில் வந்து ஜஸ்ட்டு மேப் மட்டும் தான் இருக்கும். ஸோ மேப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ இது அன்நேம்டு லொக்கேஷன்ஸ், அதாவது நியர் ஃபெர்னா அப்படின்னு கொடுத்துருக்கு ஜெர்மனி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைரெக்ஷன்ஸ்க்கு மேலே அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஜூம் அவுட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எங்கே இருக்குங்கிறது ஜெர்மனியில் இருக்கிறோம். ஸோ இந்தியா மேபி இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா தேவை யாருக்கு இப்போ இந்தியா இங்கே இருக்குது. ஸோ இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்திருப்போம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் எங்கே இருக்கேன்னா இப்போ ஜெர்மனி போயிட்டேன். அதாவது நம்ம கனவு உலகத்தில் நினச்ச இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நினச்ச இடத்துல இங்கே ஃபேக் ஜிபிஎஸ் நம்ம க்ரியேட் பண்ணி. இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே கொஞ்சம் ஜூம் இன் கொடுத்துட்டு என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு எந்த லொக்கேஷன் தேவையோ அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து செட் ஆகும். பட் 1 or 2 செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸில் மட்டும் இது வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் 4-5 அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த 1 or 2 இதில் மட்டும் வர மாட்டேங்குது. மற்றபடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா இந்த லொக்கேஷன்ஸ் வந்து இந்த ஃபேக் ஜிபிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட்டு ஃபன்னு தான். இதை வந்து நீங்கள் ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதனுடைய சஜஷன் தான் சார். தேங்க்யூ ஃபார் வாட்ச் வீடியோ.